சோபா எப்படியோ ஒரு வாரம் கழிச்சு இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு. இன்னைக்கு மழை வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா வெயில் அடிக்குது. அதுக்குள்ள போய் துணியெல்லாம் காய போடுற வேண்டியதுதான். என்ன இடி இடிக்குது? ஐயோ இப்பதானே துணியெல்லாம் காய போட்டா, அதுக்குள்ள இந்த மழை கேட்ட மழை வந்துடுச்சா? ஐயோ துணியெல்லாம் போய் எடுக்கணுமே. பெட்ரூம்ல 4 துணி காய போட்டோம், கிச்சன்ல 2 துணி காய போட்டோம், ஹால்ல 4, ஃப்ரிட்ஜ் மேல 2, என் டிவில கூட 1 போட்டோம். ஆனா இன்னும் இவ்ளோ துணி மிச்சம் இருக்குதே, இதெல்லாம் எங்க காய போடுறது? அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கு போனேனா, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி இந்த துணி காயிலன்னு தொல்லை, இதுல இன்னொரு தொல்லை வேற வந்து உயிரை வாங்க வந்துருச்சு. அம்மா அம்மா நான் போய் விளையாட போறேன். ஐடியா. ஐயோ தாயே, என்னது இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல பாப்பா, துணி காயலேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அம்மா ரொம்ப கவலைப்படுந்தா. கடவுள் புண்ணியத்துல நீ வந்த, அதனாலதான் உன்னையே துணி காய மாத்திட்டேன். நீ என்ன பண்ற, ஒரு 2 மணி நேரம் மட்டும் இப்படியே நிச்சு இருந்தனா எல்லா துணியும் காஞ்சிரும். சரியா? அம்மா போய் உனக்கு டீ போட்டு எடுத்து வரேன். எனது 2 மணி நேரமா? ஐயாப்பா 2 நிமிஷம் நின்றதுக்கே கையெல்லாம் வலிக்குதும்மா. உன்னால முடியும் பாப்பா, அதனால நீ வந்து இப்படி நில்ல. அம்மா 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 ஐயா பெருசாட்டுக்கு ஸ்கூல் லீவ் விட்டோன்னே யாரு போயிருந்துருக்கணும். இங்க வந்த மாதிரிலாம் என்ன சொல்லணும்? இப்ப ஓடிட வேண்டியதான்.